அனைவருக்கும் வணக்கம். சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகமானது செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கிழக்கு லடாக்கில் கல்வான் பகுதி உட்பட 4 இடங்களில் சீன இராணுவம் பின்வாங்கியுள்ளது, அதாவது டிஸ்என்கேஜ்மெண்ட் செய்துள்ளதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதே கல்வான் பகுதியில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு 2020 இந்திய இராணுவமும் சீன இராணுவமும் தாக்குதல் நடத்தியதில் 20க்கும் மேற்பட்ட இந்திய இராணுவ வீரர்கள் மரணமடைந்தனர். அதன் பிறகு லடாக் பகுதியில் மிகவும் பதற்றமான சூழ்நிலை நிலவிய காரணத்தால் அங்கு இனிமேல் எந்த அசம்பாவித சம்பவம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்திய இராணுவம் சுமார் 50,000க்கு மேல் அங்கு நிறுத்தப்பட்டுள்ளனர். அதேபோல சீனாவின் இராணுவம் சுமார் 50,000க்கு மேல் நிறுத்தப்பட்டுள்ளனர். இவர் நின்ற நிலையானது எப்படி இருந்தது என்றால் ஐபால் டு ஐபால் என்று கூறுவார்கள், அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ், நேருக்கு நேராக நின்றிருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 20-30 அடி இடைவெளியில் தான் அவர்கள் இருந்தது. எந்த விதமான சூழ்நிலையும் உருவாகலாம் என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் லடாக் பகுதியில் பிரச்சனை தீவிரமடைந்தது. அதன் பிறகு பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. கிட்டத்தட்ட கமாண்டர் லெவலில் 21 முறை பேச்சுவார்த்தை நடத்தி சில முடிவுகள் ஏற்பட்டாலும் முழுமையான முடிவுகள் ஏற்படவில்லை. இதன் பிறகு இந்தியாவும் தனது தரப்புக்கு சீனாவுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தது. அதாவது சீனாவின் செயலிகள், ஆப் என்று சொல்லுவார்களே, அது டிக்டாக் உட்பட சுமார் 50க்கும் மேற்பட்ட ஆப்புகளை இந்திய அரசாங்கம் தடை செய்தது. இதனால் சீனாவிற்கு மிகப்பெரிய வருவாய் இழப்பும் ஏற்பட்டுள்ளது. அதுக்கு அடுத்தபடியாக இந்தியாவின் எல்லைப்புற நாடுகளிலிருந்து, அதாவது சீனா உட்பட இந்தியாவுக்கு உள்வருகின்ற முதலீடுக்கு கடுமையான விதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. மத்திய அரசுக்கு அனுமதி பெற்ற பின்பே சீனாவின் முதலீடு உள்ளே வரும் அளவுக்கு விதிமுறைகள் மாற்றப்பட்டுள்ளது. அதேபோல சீனாவின் நிறுவனங்கள் ஏற்கனவே இந்தியாவிலும் இயங்கி வந்தன. இந்தியாவும் அந்த நிறுவனங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்தது. அதாவது சீனாவின் ஜியோமி போன்ற நிறுவனங்களில் அமலாக்கத்துறை திடீர் ரேடுகள் நடத்தி பல்வேறு முறைகேடுகளையும் நடந்ததை கண்டுபிடித்து ஆவணங்களை கைப்பற்றினார்கள். அதாவது நிலைமையானது ஏற்கனவே உள்ள நிலைமையை எப்படி அவர்கள் ஆக்கிரமிப்பு இருந்தாலோ அதே நிலைமையை நீடித்தது. ஆனால் இந்தியா சற்று பின்வாங்கவில்லை. அரசு தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அந்த பேச்சுவார்த்தை கமாண்டர் லெவலில் மட்டுமே நடந்தது. அதன் பிறகு பல்வேறு முயற்சிகள் செய்யப்பட்டதன் விளைவாக இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை என்று ரஷ்யாவில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் பிரிக்ஸ் மாநாடுகளின் பாதுகாப்பு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. பிரிக்ஸ் மாநாட்டில் இந்தியாவின் வெளியுறவு பாதுகாப்பு, இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலும் சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் சீனா வெளியுறவுத்துறையானது செய்தி வெளியிட்டது. சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் மாவோ நிங் அவர்கள் பத்திரிகையாளரிடம் பேசுகையில், கிழக்கு லடாக்கில் கல்வான் உள்பட 4 இடங்களிலிருந்து சீன ராணுவம் டிஸ்என்கேஜ்மெண்ட் பின்வாங்கியுள்ளது. ஏற்கனவே கல்வான் பள்ளத்தாக்கு மற்றும் பாங்காங் டிசோ ஏரி மற்றும் ஹாட் ஸ்பிரிங் மற்றும் கோதரா போன்ற இடங்களெல்லாம் பிரச்சனைக்கு உரிய இடமாக இருந்தன. அநேகமாக இந்த இடங்களிலிருந்து சீன ராணுவம் முழுவதுமாக பின்வாங்கியுள்ளதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. இதன் பிறகு இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் இந்தியா சீனாவுக்கு இடையான கிழக்கு லடாக் உட்பட எல்லை பிரச்சனையானது 75% தீர்வு காணப்பட்டது என்று அவர்கள் தெரிவித்தார்கள். இப்படி சீனா வெளியுறவுத்துறையும் இந்திய வெளியுறவுத்துறையும் நிலைமை சீரடைந்துள்ளதை காட்டுகிறது. அது மட்டுமல்லாமல் ரஷ்யாவில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் நடந்த முக்கியமான விஷயம் என்னவென்றால், ரஷ்யா என்பது சீனாவிற்கும் நட்பு நாடு, இந்தியாவிற்கும் நட்பு நாடு. புட்டின் அவர்களும் கிழக்கு ஆசியாவில் அமைதி நிலவ வேண்டும், பீஸ் அண்ட் ட்ராங்குலிட்டி நிலவ வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்துள்ளார்கள். அதுகூட இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு செல்வாக்கு இடம்பெற்றிருக்கலாம் என்று தெரிகிறது. ஆக மொத்தத்தில் பதற்றமான தற்போது குறைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இது குறித்து
சீனாவில் வெளிவரும் சின்கா என்ற அரசு செய்தி குறிப்பில் வெளியிடப்பட்டுள்ளது என்னவென்றால், சீனாவும் இந்தியாவும் மிகவும் பழமை வாய்ந்த கிழக்கத்திய நாகரிகத்தின் நாடுகள். இருவருக்கும் இடையே நட்பு இருக்கிறது. அதேபோல் இரண்டு நாடுகளும் வளரும் நாடுகள். எனவே இரு நாடுகளுக்கிடையே நீண்டகால ஒற்றுமை, நீண்டகால கூட்டுறவு ஏற்படவும் இரு நாடுகளும் மற்ற நாடுகளை ஒருவருக்கொருவர் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது சீனாவு தற்போது பல்வேறு பொருளாதார பிரச்சனைகளில் சீனாவும் சிக்கி தவிக்கிறது. இந்த நிலையில்தான் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு கல்வான் பகுதி உட்பட 4 இடங்களில் சீன ராணுவம் பின் வாங்கியுள்ளது. அதேபோல் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரும் 75% தீர்வு காணப்பட்டுள்ளது என்று சொல்கிறார்கள். இது டிஸ்என்கேஜ்மெண்ட். இதற்கு அடுத்ததாக எஸ்கலேஷன் என்ற ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது இராணுவத்தின் படை பிரிவுகளை குறைக்க வேண்டும், இராணுவத்தின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பதாக அடுத்த கட்ட நகர்வானது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.